ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஏஆர். நான் ஹரி பேசுகிறேன். இந்த வீடியோவில் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் தமிழில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 5 மல்டிப்ளிகேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ 46 × 5 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ 5 வந்து 10/2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ வந்து 0 சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஹாஃப் பண்ணிக்கிறேன். ஸோ 230 இது ஆன்சர். ஸோ இப்போ 15 மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். ஸோ சேம் 46 × 15. இப்போ வந்து 15 வந்து 10 + 5 அப்படின்னு எழுதிக்கிறேன். லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தா மாதிரி 10 அதை ஹாஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ளஸ் பண்ணிக்கிறேன். 690. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 125 எடுத்துப்போம். சேம் 47 × 125 எழுதிக்கிறேன். ஸோ 125 வந்து 1000/8 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இங்கே வந்து 000 சேர்த்துக்கிறேன். 47,000 ஆக்கிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு /2 23,500. ஸோ அகைன் ஒரு 2. ஸோ 11,250. ஸோ அகைன் ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 5,625. ஸோ 3 டைம்ஸ் 2ஆல் டிவைட் பண்ணுறோம் 8ன்றதுனால. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 5625. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 9 மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். ஸோ 68 × 9 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ 9 வந்து 10 - 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ வந்து 680 -68 பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து மைனஸ் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா ப்ரீவியஸ் நம்பர் ஆக்கிக்கோங்க. 67968. ஸோ 1 1. ஆல்ரெடி ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் 612 இது ஆன்சர். 612 தான் ஃபைனல் ஆன்சர். இப்போ ஒரு பெரிய நம்பர் எடுத்துப்போம். ஸோ அது நார்மலாக 10 - 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதை வந்து 10 ஆக்கிக்கிறேன். தட் மீன்ஸ் 0 சேர்த்துக்கிறேன். -234. ஸோ இப்போ 0621. The final answer is 2106. இப்போ 99 மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். 99 × 99 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து 99 வந்து 100 - 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ என்ன பண்ணுறேன், 9900 சேர்த்துக்கிறேன். மைனஸ் ஒரு 99 பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 9801. 9801. ஸோ இந்த மாதிரி மாடல் ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் 99 × 99 + 95 - 1 இப்படி பண்ணிக்கிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ தான் பார்த்தோம். 99க்கு வந்து 9801 ப்ளஸ் இங்கே வந்து இது 94 ஆகிடும். ஃபைனல் ஆன்சர் வந்து 9895. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 11 மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். ஸோ 54 × 11 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கணும். 5 4. ஸோ இங்கே மற்ற 2 நம்பர் 2 நம்பர்ஸ் இருந்தால் ஒரு தடவை ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஒரு தடவை ப்ளஸ் பண்ணிக்கிறேன். 5 + 4 9. ஸோ 594 இது ஆன்சர். ஸோ இப்போ அடுத்த ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 1111 × 11. ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நம்பரு லாஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது, அதனால் 2 டைம்ஸ் ப்ளஸ் பண்ணணும். 1 + 1 வந்து 2. இங்கே ஒரு 1 + 1 வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து 1221. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்டிங் வித்
5 ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். அதாவது 15 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 35 ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஸோ 5 ஸ்கொயரில் எண்ட் ஆகுது. 5 ஸ்கொயரில் எண்ட் ஆச்சுன்னா 25ல் முடியுன்றது நம்மளுக்கு தெரியும். இங்கே 1, அதுக்கு அடுத்த நம்பர் 2. ஸோ 2 பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து 2 இருக்குது, அதுக்கு அடுத்த நம்பர் 3. ஸோ 625. அடுத்த நம்பர் வந்து இங்கே நார்மலாக 25, 3 × 4 12. ஸோ இப்போ வந்து 95 ஸ்கொயர் எழுதிக்கிறேன். ஸோ 25, 9 × 10 வந்து 90. 9 × 10 வந்து 90. நம்பர் மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். ஸோ அப்படின்னா வந்து 44 × 46. நடுவில் இன்பிட்வீனில் வந்து 45 வந்து இல்லை. ஸோ இப்போ 45ஓட ஸ்கொயர் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ 45 ஸ்கொயருக்கு 25. நெக்ஸ்ட் நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 25 வந்து 45 ஸ்கொயர் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஜஸ்ட் நவ் பார்த்தோம். ஸோ இதிலேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு நம்பர் விட்டு போயிருக்கிறதுனால ஸோ 1 வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 24. ஸோ இன்னொரு நம்பர் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 84 × 86. ஸோ இப்போ 85 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். ஸோ 5 ஸ்கொயர் 25. 8க்கு அடுத்த நம்பர் வந்து 9ன்றதுனால 7225. ஸோ நார்மலாக என்ன பண்ணுறோம், 1 பிட் வந்து 7224 நம்பர் மல்டிப்ளிகேஷன் பார்க்குறோம். ஸோ அப்படின்னா வந்து ஸோ 35 × 36. ஸோ ஜஸ்ட் நவா நம்மளுக்கு தெரியும் 35 வந்து ஸ்கொயர் பண்ண தெரியும். ஸோ 12225 ப்ளஸ் இந்த 35 வந்து இது பண்ணிக்கோங்க, ப்ளஸ் 35 ஆட் பண்ணிக்கோங்க. 1260. ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங் வீடியோவில் ஸ்கொயர் ஷார்ட்கட்ஸ் வந்து ஈஸியாக சொல்லித்தரேன். ஸ்டே டியூன்ட். ஸோ இப்போ சிமிலர் எக்ஸாம்பிள் 55 × 56 எடுத்துக்கிறோம். ஸோ நார்மலாக 55 ஸ்கொயர் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஸோ 25 அப்படி எழுதிக்கிறேன். 5 × 6 வந்து 30. ஸோ 55 ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு 55. ஸோ 3080. இதுதான் ஆன்சர். இப்போ சேம் சீரியஸ் மல்டிப்ளிகேஷன், சேம் சீரியஸ் அப்படின்னா ஸோ இப்போ 12 × 18 இப்படின்னு எடுத்துக்கிறேன் ஒரு நம்பரை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1ல் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது 10 to 20s அந்த சீரியஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இந்த செகண்ட் நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணால் 10 வரணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நார்மலாக நம்ம ஸ்கொயருக்கு பண்ண மாதிரி லாஸ்ட்டு 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 16. ஸோ இங்கே 1க்கு அப்புறம் 2வா, ஸோ 216. 93 × 97. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேம் சீரியஸில் இருக்குது, 90s to 100s இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 3 + 7 வந்து 10s இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நார்மலாக 3 × 7 21. 9க்கு அப்புறம் 10 வரதுனால ஸோ 10 × 9 90. அனதர் எக்ஸாம்பிள் தரேன். 81 × 89. ஸோ இப்போ இது வந்து சேம் சீரியஸில் இருக்குது, அதாவது 80 to 90s இருக்குது ரெண்டு நம்பருமே. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 10 நம்மளுக்கு. ஸோ மேட்ச் ஆகுது. ஸோ 1 × 9 வந்து 9, 09 எழுதிக்கிறேன். இதுக்கு அடுத்த நம்பர் வந்து 9. ஸோ 9 × 8 வந்து 72. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அனதர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 14 × 26. ஸோ வந்து இது வந்து 1 இருக்குது, இங்கே 2s இருக்குது. ஸோ வந்து மேட்ச் ஆகாது. ஸோ 4 × வந்து 10. இப்போ ரெண்டுத்தில் ஒரு கண்டிஷன் தான் மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து இதுவாகாது. ஸோ இதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ 15 × 16 நம்பர் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ், அதாவது 10s இருக்குது சீரியஸில், 10 to 20s இருக்குது. ஸோ 5 + 6 வந்து 11 ஆகிடுது. ஸோ செகண்ட்ஸ் வந்து கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இதுக்கும் அப்ளிகபிள் ஆக முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து
அப்ளிகபிள் ஆகும் இதில். ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் 13 into 18 அகைன் பார்த்தீங்கன்னா சேம் சீரியஸ் தான், சேம் சீரியஸ் ஒன்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 8+3 வந்து 11 ஆகிடுது. ஸோ செகண்ட் கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகாததுனால இதுக்கும் அப்ளிகபிள் ஆகாது. இப்போ ரேண்டம் மல்டிப்ளிகேஷன் பார்க்குறோம். 78 into 82ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்றது தெரியும் நம்மளுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 78 + 2 80 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். 80 ஸ்கொயர் வந்து 6400. ஸோ -4 பண்ணிக்கிறேன். 6396. ஸோ இது ஆன்சர். ஸோ இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் 73 into 77. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சேம் 4 டிஃப்ரென்ஸு. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 தெரியும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா 75 எடுத்துக்கிறேன். ஸோ 73 + 2 75. 75 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் 5625. ஸோ ஒரு -4 பண்ணிக்கும். 5621. அடுத்த ரேண்டம் மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 6 இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் 22 into 28. நம்மளுக்கு வந்து என்னன்னு தெரியும், இது வந்து 6 டிஃப்ரென்ஸ். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். ஸோ இங்கே என்ன பண்ணணும், 22 + 3 25 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் 625 மைனஸ் இந்த 9 பண்ணிக்கோங்க 616. ஸோ இப்போ 11 into 17 எழுதிக்கிறேன். ஸோ 6 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3 ஸ்கொயர் வந்து 9 நம்மளுக்கு தெரியும். ஸோ 14 ஸ்கொயர் எடுத்துக்கணும் 196 மைனஸ் 9 வந்து 187. some important multiplications பார்ப்போம். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மல்டிப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிளிஃபிகேஷனுக்கு. ஸோ 37 into 3 வந்து 1111. அதே மாதிரி 37 into 6 வந்து 37 into 9 வந்து 333. (74 into 6 வந்து 444). பார்க்க ப்ரைம் நம்பர் மாதிரி தெரியும், டிவிசிபிள் ஆகாத மாதிரி. எக்ஸாக்ட்லி இந்த 111 333 எல்லாம் ஸோ பட் டிவிசிபிள் ஆகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. another important multiplication வந்து 24 into 25 600. 44 into 45 1980. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் ரஃபாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கேல்குலேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 208. 26 into 8 வந்து 208. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா 2 + 2 + 6 வந்து 8 இன் பிட்வீனில் ஒரு 0. ஸோ 26 into 9 234. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா 2 + 3 5 5 + 4 9. ஸோ இங்கே வந்து 9 வந்துடுது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 26 into 9 வந்து 234. 61 multiply 61 into 2 122. 61 into 3 183. 61 into 4 244. 61 into 5 305. 61 into 6 366. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மல்டிப்ளிகேஷன். ஸோ 73 into 2 146. 73 into 3 219. 73 into 4 292. 73 into 5
365. ஸோ அகைன் இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கேலண்டர். ஸோ இதெல்லாம் வரப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ரிமெம்பர் தீஸ் கைண்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் த வீடியோ இஸ் இன்ட்ரெஸ்டிங். இன் ஃபியூச்சர் நான் நிறைய வீடியோஸில் சந்திக்கிறேன். அன்டில் இட் இஸ் பை ஃப்ரம் ஹரி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.